நிகழ்ச்சி முடிய வேண்டிய நேரத்தில் ஆரம்பிக்குது. மணி 8:45. நான் கூட திரும்ப திரும்ப கேட்டேன், என்னங்க மணி இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு. இருப்பாங்க சார் அப்படின்னு. உங்கள் பேச்சை கேட்கறதுக்காக இருப்பாங்க சார் ஒருத்தர் 3 தடவை சொன்னார். நான் சொன்னேன், இந்த மாதிரி புகழுரையெல்லாம் நான் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, நிறைய நாளாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பசி வந்துட்டால் ஒருத்தர் இருக்க மாட்டான், நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு தான். சரியா? எவ்வளோ நேரம் தாங்குவீங்க? ஒரு 40 நிமிஷம்? இது புரியலையே. 10 நிமிஷமா? 1 ஹவரா? அதானே சௌரியமாக உட்காந்தானே இருக்கீங்க, நல்லா வசதியா. நிற்கிறவனுக்குள்ளே தெரியும் 1 ஹவர் பசி வந்து கிருன்னு தலையெல்லாம் எனக்கு தானே சுத்தம். ரைட், நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. என்னண்ணே, ஃப்ரேம் கிடைக்கலையா? அவர் ஒரு பிரச்சனை அவருக்கு. இப்போ ஓகேயா? எனக்கு நம்ம மொட்டை மாடியிலேருந்து குதிக்க போகிற மாதிரியே இருக்குங்க. இவ்வளோ உயரம் வேணுமா என்ன? ஆளுக்கு வாழ்க்கை எவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு பாருங்களேன். ஏதோ வந்தோமா பேசுகிறோமா போனோமான்னு இல்லை. கேமராவுக்கு கரெக்டாக ஃப்ரேமில் இருக்கணும், ஆடியோ கரெக்டாக இருக்கணும், மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ 6 கேமராக்கும் கரெக்டாக தெரியணும். இடையில இந்த பாருங்க, இவர் சைட்லேருந்து என்ன எடுக்கிறாருன்னே தெரியல, இவர் வேறு சுற்றி வராரு. தேர்த்து அங்கே பின்னால் ஒரு ஆள் நிற்கிறார், சுற்றி இப்படி நின்றுக்கிட்டு பேசு அப்படின்னா எப்படி பேச்சு வரும்? என்ன வாங்கினே போதும்ண்ணே, நான் தானே அதுவும் இவரெலாம் லாஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி 110 ஃபோட்டோ எடுத்தார். உள்ள மொத்தம் 10 பேர் இருந்தாங்க, 100 ஃபோட்டோ எடுத்தாங்க. எப்படின்னே தெரியல. நம்ம ஊரில் மட்டும் தான் ஆள் 5 பேர் இருப்பாங்க, 50 ஃபோட்டோ எடுப்பாங்க. முதல்ல ஒரு கேமராமேன் எடுப்பார், அதுக்கப்புறம் கேமராமேன் மேலே நம்பிக்கை இருக்காது, அவர் செல்ஃபோனை கொடுத்து எடுப்பார். அப்புறம் அவர் இடத்துல நம்பிக்கை இருக்காது, இவரே ஃபோனை வாங்கி ஒரு செல்ஃபி சார். இதில் இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, நீங்கள் ஒரு தடவை எடுத்துருங்க, நானும் கன்ஃபார்ம் பண்ணி கடைசியில் ஃபுல்லாகி அந்த அதெல்லாம் உட்காந்து அழிக்கிறது. அப்புறமா உள்ளே எடுத்ததை வெளியில் வந்து அழிக்கிறது. ஓகே, என்ன தலைப்பு? எங்கேயோ போகிறோமா? ஓகே, எங்கேயே போகிறோம் இல்லை, வாழ்க்கை எங்கே தாண்டா போகுது. அடிக்கடி இப்போ ரீசெண்டாக நம்ம கேட்கக்கூடிய மீம்ஸில் வரக்கூடிய ஒரு டயலாகில் ஒன்று இல்லை, வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரியலையே. மற்றவனுக்கெலாம் அருமையாக இருக்குது வாழ்க்கை, நமக்கு மட்டும் எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம்னே தெரியலையே அப்படின்னு வடிவேல் சொல்லக்கூடிய ஒரு மீமை அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கும். யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னடா வாழ்க்கை, என்ன வாழ்க்கைடாது அப்படின்னு ஒரு டயலாக் இல்லையா. சின்ன வயதிலே வாழ்க்கை சலிப்பு தட்டுது. நம்ம எதை நோக்கி போகிறோங்கிறது பற்றின ஒரு பெரிய குழப்பம் நம்ம எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரிட்டையர்ட் ஆகிட்ட கொஞ்சம் பெரியவங்களாம் பொழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ சாய்ஸஸும் இல்லை, இவ்வளோ பிரச்சனைகளும் இல்லை. வாழ்க்கையில் தேவையான அளவுக்கு மட்டும் விஷயம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய குழப்பம் இருக்காது. ஒரு கருப்பு கலர் சட்டை, ஒரு வெள்ளை கலர் பேண்ட்டு, ஒரு வெள்ளை கலர் பேண்ட், ஒரு கருப்பு கலர் பேண்ட்டு, ஒரு 2 வெள்ளை கலர் சட்டை, இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குழப்பமே இருக்காது. அலமாரி நிறையா ஒரு 50 சட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எது பத்தும் பத்தாதுன்னு தெரியாது, எதை கடைசியாக போட்டோம் போடாதுன்னு தெரியாது. கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் கை மடிக்கிறதுல ஒரு கலரும் மேலே போட்டிருக்கப்போ ப்ளூ மாதிரி ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு மடித்து வச்சுருக்கையில இந்த கலர் தெரியலை, பிரித்து பார்த்தோம்னா இந்த இடத்துல கலர் தெரியுது, கடைசியாக ஒரே ஒரு சட்டை தான் என்கிட்ட பொட்டியிலே இருக்குது. அப்போ வாழ்க்கையில் when there are more choices, இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நம்ம லைஃப் எங்கே நோக்கி போகுதுங்கிற குழப்பம் நமக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னா, வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வாய்ப்புகள் குறைவாக இருந்தப்போ அது வேறு மாதிரியான சிக்கல்களை தந்தது. தனக்கு பிடித்த ஒன்றை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு காலகட்டம் கொஞ்சம் சங்கடமான காலகட்டம். ஆனால் குறைஞ்சபட்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஒருத்தர் பெருசாக குழப்பிட்டுலாம் போயிட மாட்டான். ரைட்டு தானே? 4 பேர் கருப்பு பேண்ட்டு போட்டு வருவாங்க, 4 பேர் வெள்ளை பேண்ட்டு போட்டு வருவாங்க. பிரச்சனை ப்ரௌன் கலரில் ஒரு பேண்ட் வச்சுருப்பாங்க, 2 செருப்பு வச்சுருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கட்டிட்டு போகிற அதே புடவையை எதிர்த்தாப்பில் யாராவது கட்டிகிட்டு இருந்தால் ஒரு அம்மா வீட்டுக்கு போயிடுது திரும்ப. ஏன் அப்படின்னா, இல்லை நான் கட்டிட்டு வந்தது அவளும் கட்டிட்டு வந்துட்டா. ஒரு கடையில் குறைஞ்சபட்சம் 10 சேலையாக அது இருக்கும், 10 பேர் கட்டியிருக்க மாட்டாங்களா? இல்லை அவங்க ஏதோ ஒரு ஊரில் யாரோ கட்டியிருந்தால் பரவாயில்ல. அப்போ நமக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும், நம்ம ஸ்பெஷலாக இருக்கணும், நம்ம பெஸ்ட் ஆஃப் த பீப்புளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம் மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகள் பெஸ்ட்டாக இருக்கணும், நம்முடைய கணவர் பெஸ்ட்டானவராக இருக்கணும், மனைவி பெஸ்ட்டானவங்களாக இருக்கணும், நண்பர்கள் பெஸ்ட்டானவங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபெக்டான லைஃப்பை நோக்கி நம்ம நகர்றப்ப என்ன சிக்கல் வந்துடுது அப்படின்னா, நம்ம போகிற டைரக்ஷன் சரியா தப்பா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, மற்றவெல்லாம் படுற கஷ்டத்தை விட பெரும் கஷ்டப்படுறேன். ஆஃபீஸில் கஷ்டப்படுறேன், இல்லை ஏதோ ஒரு நிறுவனம் வச்சுருக்கலாம், இல்லை சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கலாம், அவ்வளோ கஷ்டப்படுறேன், கடுமையாக உழைக்கிறேன், மற்ற எல்லோரையுடைய பெரிய ஆளாக நான் வந்திருக்கணும், ஆனால் நான் வரலை. இந்த வருத்தம் எவ்வளோ பேருக்கு இருக்குது? என் உழைப்புக்கேற்ற உயரத்தை நான் தொடவில்லை, எனக்கு மட்டும் என் கடவுளை இப்படி நடக்குதுன்னு போய் வேண்டவங்களாம் எவ்வளோ பேர்? சும்மா கூச்சப்படாமல் கை தூக்குங்க. ஒரு ஆள் 2 கையும் தூக்கிட்டாப்புல, நானும் தூக்கிடுறேன். அப்போ எல்லோருக்கும் என்ன தோணுது அப்படின்னு கேட்டோம்னா, நான் சரியாக உழைத்து கொண்டு இருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையை சரியான பாதையில் போக மாட்டேங்க அப்படின்னு. சில பேர்லாம் பார்க்குறோம், திடீர்னு நேற்று வந்த மாதிரி இருக்காங்க, பொசுக்குன்னு மேலே வந்துடுறாங்க, காண்டாகுது.
கூடவே இருந்தான். கூட இருந்த குமார் மாதிரி அவனுக்கு ஒன்றுமே தெரியும். பாஸ் டென்த்து நான் தான் பாஸ் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். என்னால் தான் அவன் பாஸ் ஆனான். பார்த்தா அவன் எனக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட எங்கிட்டே வந்து நிற்கிறான். அவங்ககிட்ட பைக் வாங்கி ஓசியில் போகிறப்பெல்லாம் எனக்கு வதக்குன்றது. வண்டியை விட்டு நம்ம குதிச்சுருமா அவனால், வண்டி மட்டுமாவது அடிபடட்டுன்னு அவன் மேலே அவ்வளோ ஆத்திரம் வரும். எல்லோருக்கும் வாழ்க்கை எளிதாக நடந்து விடுகிறது, என் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதும் சிரமத்தோடு இருக்கிறதுங்கிற ஒரு கவலையும் ஆத்திரமும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் எல்லோருக்கும் திறமை இருக்குல்ல, ஏன் சில பேர் மட்டும் ஜெயிக்கிறான்? அதிர்ஷ்டம் இல்லையா? முற்பினை என்னது முற்பிறவியில் செய்த பயன். இல்லை அவங்க அம்மா அப்பா காசு வச்சுருக்காங்க, இல்லை அரசியலில் ஆள் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஆள் இருக்காங்க, ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் இருக்குது, அவனுக்கு ஒரு முரட்டு ஜாதகம். இது இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லலாம் இல்லையா? நாம ஏன் நடக்கலை, நமக்கு ஏன் தோற்று போகிறோம்? அவனை விட நல்லா உழைக்கக்கூடிய ஆள், அவரை விட நன்றாக படிக்கக்கூடிய ஆள், அவரை விட சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய ஒரு ஆள், நம்ம அவர் அளவுக்கு வர முடியல. ஏன்? நமக்கு பிறக்கும் போதே ஜாதகம் சரியில்லை, தலையில் எடுத்தோடனே தப்பாக எழுதிட்டாங்க. நம்ம குடும்பத்தில் நமக்குன்னு எவனும் ஒத்துழைக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஊரே நம்மளை பாராட்டினாலும் வீடு மட்டும் காரி துப்பிக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு அதிர்ஷ்டக்கட்டை. ஜான் போலாம் மொளை சறுக்கும். நமக்கு ஒன்றும் ஒழுங்காக நடந்ததே கிடையாது. ஒரு மொக்க படத்துக்கு கூட நமக்கு FDFS டிக்கெட் கிடைக்காது. அதான் நம்ம காரணம். இதெல்லாம் நம்ம சமாதானப்படுத்திக் கொள்வதற்கான காரணம். there is something called well directed intelligence அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. வாட் இஸ் கால்ட் well directed intelligence? எல்லோருக்கும் அறிவு இருக்குது, எல்லாருக்கும் திறமை இருக்குது இல்லையா? ஒரு காலகட்டத்தில் 10க்கு ஒரு பையன் திறமசாலியாக இருந்தான், 100க்கு ஒரு பையன் திறமசாலியாக இருந்தான், 10க்கு ஒரு பொண்ணு திறமசாலியாக இருந்தான். இன்றைக்கி அப்படியா இருக்குது? பூரா பையன் அநியாயத்துக்கு படிக்கிறாங்க. அவங்க படிக்கிற படிப்புலாம் நம்ம காலத்தில் நம்மளை படிக்க சொல்லியிருந்தாங்கன்னா செத்து கஷ்டப்பட்டுருப்பான். அப்போல்லாம் 350 எடுத்தாலே ஓகேன்றவாங்க. 450 எடுத்தால் ஊரே கொண்டாடும். ஸ்டேட் ஃபஸ்ட்டாக 470 480 தான். 500க்கு 498 99 எடுக்கிறாங்க. தமிழ்லாம் 100க்கு 100 எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்லாம் 100க்கு 100, இங்கிலீஷ்லாம் 500க்கு 500லாம் அடித்து தூக்குறாங்க. அப்படி இருந்தும் கூட சில பேர் ஜெயிக்கிறான். ஏன் சில பேர் தோக்குறான் அப்படின்னா, தன்னுடைய திறனை சரியான பாதையில் செலுத்துகிறவன் தான் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. திறன் எல்லார்கிட்டையுமே இருக்குது, ஆற்றல் எல்லார்கிட்டையுமே இருக்குது, டேலண்ட் எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்த ஆற்றலை எனர்ஜி என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதா கேள்வி. தன்னுடைய திறனை சரியான பாதையில் ஒருவர் செலுத்த முடிந்திருக்கிறது என்றால் அவர் சரியான இடத்தை சென்று அடைகிறார். கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய 2 பேரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்வதற்கு தகுதியான 2 பேர். ஆனால் அந்த 2 பேரில் ஒருத்தன் ஜெயிக்கிறான், ஒருத்தன் தோக்குறான் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, அதில் ஒருத்தன் தான் அடைய முடியும். ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கான அறிவு யாரிடம் இருக்கிறது? அறிவு எல்லோரிடம் இருக்கிறது. தட்ஸ் கால் வெல் டிரெக்டட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சரியான திசையில் செலுத்தப்படுகிற அறிவு. இன்றைக்கி அறிவோடு இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. தன் அறிவை எந்த பாதையில் செலுத்த வேண்டும் என்ற புரிதல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த இலக்குகளை அடைகிறார். தொடர்ச்சியாக கடினமாக நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், யாருமே என்னை புரிஞ்சுக்கலைன்னா எவனும் உங்களெல்லாம் புரிஞ்சுக்கலாம் மாட்டான். அவங்கள புரிஞ்சுக்கிறதா எங்களுக்கு வேலை கிடையாது. எங்களே புரியலை, அவனுக்கு அவனே புரியலை. ஏன் இன்றைக்கி இப்படி நம்ம பிஹேவ் பண்ணிட்டோம்? அப்போ நம்மளே நம்மளை கண்ணாடியை பார்த்து காரி துப்புற லெவலில் இருக்குது நம்ம கண்டிஷன். இந்த கண்டிஷனில் அடுத்தவனெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ வெற்றி பெற்ற மனிதர்களை ஆராய்ந்து பார்க்கிற போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா, தெரிந்தே சில பேர் தன்னுடைய அறிவை சரியான பாதையில் செலுத்தியவர்களாக இருக்கிறார். இல்லைனா ஏதோ ஒரு வகையில் அவங்க அறிவு சரியான திசையில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவங்க அந்த டெஸ்டினேஷன் நோக்கி சரியாக போகிறாங்க. ஒரு கடை வச்சுருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க, அடிக்கடி நீங்கள் செய்வதை மானிட்டர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறான். நான் சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறேனா? என்னுடைய நீண்டகால இலக்கை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருந்து கொண்டு இருக்கிறதா? தொடர்ச்சியாக நான் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஒன்றும் நடக்கவே இல்லை, நேற்று வந்தவலாம் அப்படின்னு புலம்புறது எல்லாத்தையும் விட்டுவிட்டு மற்றவர்களை அதிகம் கவனிப்பதை நிறுத்திவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை சரியானதாகத்தான் இருக்கிறதா? ஒரு 10,000த்தில் 10 லட்சத்தில் கடையை ஆரம்பித்தோம், இத்தனை வருஷத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்கணும், நான் செய்கிற வேலை டே பை டே உட்காந்து அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி பார்க்கிற போது உங்கள் அறிவு சரியான திசையில் செலுத்தப்படுகிறதா என்பது நமக்கு தெரியும் அப்படின்னு. ஆனால் இந்த ஆற்றலை எல்லாம் நம்மளை சரி பண்ணுறதுக்கோ நம்மளை டிசைன் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அவனுக்கு மட்டும் இப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, நமக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகலை? இந்த கவலையிலே பாதி போயிடுது இல்லையா? நமக்கு சில பேரை பார்க்குறப்ப அப்படி தோணும், சில அரசியல்வாதிகளை பார்க்குறப்ப தோணும், நேற்று வரைக்கும் சாதாரண ஆளாக இருந்தால் இன்றைக்கி பெரிய ஆளாயிட்டார் அப்படின்னு தோணும். ஒரு சில நடிகர்களை பார்க்குறப்ப தோணும், நேற்று வரைக்கும் சாதாரண ஆளாக இருந்தால் திடீர்னு பார்த்தா பெரிய ஸ்டார் ஆகிட்டார் அப்படின்னு தோணும். சில வியாபாரிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தோணும், என்னங்க எங்கள் கூட தாங்க சுற்றிட்டு இருந்தான், அந்த தேரடி முக்கத்தில் தான் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பான், ஒரு பழைய சைக்கிள், அவங்க அண்ணன் 4 கிளாஸ்மேட், இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்லுவோம். அப்படி யாரும் ஆளாவது கிடையாது. நம்முடைய பார்வைக்கு அப்படி படுகிறதே ஒழிய எல்லோருமே அதற்கான உழைப்பை ஏதோ ஒரு இடத்துல கொடுத்து அந்த வெல் டைரக்டட் இன்டெலிஜென்ஸுங்கிறத தெரிந்தோ தெரியாமலோ பிடிச்சி மேலே வந்தவங்க தான். நீங்கள் சொல்கிறீங்களா, நேற்று வரைக்கும் அரசியலில் சாதாரணமாக இருந்தார், அல்லது நம்ம ஏரியாவில் தான் இருந்தார், பாருங்கள் திடீர்னு எம்எல்ஏ ஆகிட்டார் அப்படி நீங்கள் நினைக்கிறவர் டப்புன்னெலாம் எம்எல்ஏ ஆகிருக்க மாட்டார். அவர் சின்னதாக அதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்திருப்பார். ஒரு தலைவர் வருகிற போது கூட போய் இருந்திருப்பார், நல்லது கட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்திருப்பார், அடுத்தடுத்துன்னு செஞ்சுக்கிட்டு. நீங்கள் அப்போலாம் அவரை கவனிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம எப்போ மனுஷனை கவனிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஜெயித்த பிறகு கவனிச்சு விட்டு திடீர்னு ஜெயிச்சு விட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது.
அவன் ஜெயித்த பிறகு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்படி தான் தெரியும். எங்கிட்டலாம் சில பேர் வந்து கேட்பாங்க, மீடியாவில் வரணும்னு ஆசைப்படக்கூடியங்க சார், உங்களை மாதிரி கோட் போட்டுக்கிட்டு டிவியில் வரணும். அந்த கோட்டை போட நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இல்லையா? கல்யாணம் சொன்னார், அவரை பார்த்து தான் கல்யாணத்திற்கு எல்லோருமே கோட் போட்டார்கள். உங்களுக்கு ஒரு தகவல், நான் என் கல்யாணத்துக்கு கோட்டே போடல, நான் ஷூட்டுக்கு மட்டும்தான் போட்டேன். அப்போது மனுஷன் ஜெயித்த பிறகு அவனை பார்த்து நம்ம நினைக்கிறோம் பட்டு நம்ம ஜெயிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம தோல்வி அடைந்தது போல் தோணுது. அடுத்தவன் பட்டுன்னு ஜெயிச்சு விட்டான்னு நினைக்கிறப்ப தான் நம்ம மெதுவாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமாக என்ன வளரலை அப்படின்னு தோணுது. அவரை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னால் நியூஸ் பேப்பரில் பின்னால் நின்றுப்பார், அடுத்த ஊரில் ஒரு போராட்டம் பண்ணியிருப்பார், போலியோ சொட்டு மருந்து முகாம் அப்போ பிள்ளையெல்லாம் தூக்கி கொண்டு போயிட்டு ஊசி போட்டிருப்பார், மருந்து கொடுத்துருப்பார், ஏதோ செஞ்சுருப்பார், ஒரு ஆக்சிடென்ட்னா ஆபத்துக்கு அவசரத்துக்கு ஓடி இருப்பார், மக்களுக்கு பிரச்சனை வந்தப்போ மாத்திரை வாங்கி கொடுத்துருப்பார், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருப்பார். அவர் தான் மேலே வந்திருப்பார். அதே போல் தான் நடிகரும். நீங்கள் திடீர்னு ஒரு நாளாக வந்திருக்க மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஷார்ட்டில் கடைசியில் அந்த ஆள் நின்றுக்கிட்டு இருந்தப்போ அப்போ நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. மனிதர்கள் வெற்றியடைந்த பிறகு அவர்களை கவனித்து ஏங்கி போகாதீர்கள். அந்த மனிதன் அந்த வெற்றியை அடைவதற்கு எவ்வளவு உழைப்பை கொடுத்துருக்கிறான், என்ன செய்திருக்கிறான்னு எப்போ பொறுமையாக நமக்கு கவனிக்க நம்பிக்கை வருதோ அன்றைக்கி நம்ம பாதி ஜெயிச்சிட்டதா அர்த்தம். அன்றைக்கே நம்ம பாதி ஜெயிச்சிட்டதா அர்த்தம். ஆனால் பார்க்க நமக்கு இப்போ எண்ணம் இல்லை. நமக்கெல்லாம் என்ன வருதுன்னா, பட்டுன்னு ஜெயிச்சவன மாதிரி அவனை மாதிரி வந்துடும், பொசுக்குன்னு வந்துடும். ஒரு நைட்டு தூங்கி இருந்துச்சோன்னே காலையில் சரியாயிடும். இந்த சிகப்பு பூச்சி முகப்பெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த என்னது சிகப்பு அழகாக்கும் க்ரீம், அதெல்லாம் போடுறது. இன்றைக்கி நைட்டு போட்டால் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடி உடனே பார்க்க சிவப்பாயிட்டமா இல்லையா? கருப்பானதுக்கு 10 வருஷம் ஆச்சுல, அப்போ சிவப்பாகவும் 10 வருஷம் ஆகுமா ஆகாதா? சிவப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலில் திரிஞ்சு கொண்டு சரியாக மூஞ்சி கிஞ்சிலாம் கழுகாமல் அப்படி இருந்து உடம்பை கவனிச்சிக்காமல் மூஞ்சி கருப்பாகி போனதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ஆனால் 10 நாளில் மூஞ்சி மறுபடியும் சிவப்பாக இருந்தால் எப்படி ஆகும்? ஆனால் நம்பிக்கையோட டெய்லி போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் சித்திலாம் 35 வருஷமாக போடுது, இன்னும் அது அப்படியே தான் இருக்குது. அது ஒரு கருத்து வேறு சொல்லுது, என்ன சித்தி 35 வருஷமாக போகிற, நீ ஒன்றும் சிவப்பான மாதிரியே தெரியல. இல்லைடா தம்பி, இதே கலரில் நான் இருக்கல, அதுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கிறாங்க அவங்க. அதே கலரை அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கே அதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனிதர்களின் வெற்றி பிம்பங்களை கவனித்தார்கள், அவர்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள் என்று கவனிங்க. ஒருவன் வெற்றி பெற்றானா அவன் மேலே கோபப்படுறது, பொறாமப்படுறது, ஆத்திரப்படுறதெல்லாம் விட்டுட்டு அவன்கிட்ட இது ஒரு ஃபார்முலா இருக்குது, அவன்கிட்ட போட்டி போட ட்ரை பண்ணாதீங்க. உங்களை தாண்டி ஒருவன் வெற்றி பெற்றிருக்கிறான் என்றால் அவன் எப்படி வெற்றி பெற்றான், அவன் செய்த சூத்திரம் என்ன, அவள் செய்த ஃபார்மேட் என்ன, அவங்க எந்த வகையில் அதை செஞ்சுருக்காங்கிறத கற்றுக்கிறதுக்கு முதல்ல நான் ஈகோயிஸ்டிக்காக நம்ம மனசு தயாராக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இடத்த நோக்கி போயிடலாம். லைஃப் எங்கே போகுது நமக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சு. லைஃப்பில் அடுத்து நம்ம எங்கே போகிறோம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம், அடுத்தவன் விஷயத்தை சம்மந்தமே இல்லாமல் காது கொடுத்து கேட்குறது, லாஜிக்கே இருக்காது. உங்களுடைய தரம் என்ன, உங்களுடைய திறமை என்ன, உங்களுக்கு என்ன புத்திசாலித்தனம் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், ரைட்டா? ஒரு விஷயத்தோடு தொடர்பே இல்லாத ஒரு ஆள் நீ செஞ்சுட்டு இருக்க விஷயம் சரியில்லைன்னா உடனே நீங்கள் பின்வாங்குறீங்க. நான் நீங்கள் செய்கிற விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு புத்தக கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த புத்தக கடையில் ஒரு புத்தகம் கூட வாங்காத ஒரு ஆள், தம்பி புத்தக கடையில் இன்றைக்கி வச்சலாம் ஒர்க் அவுட் ஆகுமாயா அப்படின்னு சொன்னால் பொசுக்குன்னு ஐயோ வைக்காதோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலே நீங்கள் சந்தேகமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். when there are relevant people, listen to them. சம்பந்தமே இல்லாமல் கண்டவன் சொல்கிற கருத்தெல்லாம் காதில் நீங்கள் ஏற்றுக்கிட்டே இருப்பீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் கருத்தை முன் வச்சு நடக்கிறதுங்கிறது இங்கே நடக்கவே நடக்காது. உங்களை யார் என்று முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் உங்களுக்குத்தான் இருக்கிறதே ஒழிய அடுத்தவர்களுக்கு இல்லை. அடுத்தவர்களின் அபிப்பிராயம் உண்மையாகாது இல்லையா? அடுத்தவர்களின் அபிப்பிராயம் உண்மையாகாது. இப்போ உள்ள ஒரு 15 பேர் நம்ம கூட போட்டோ எடுக்க வராங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு 10 பேர் எடுத்துருப்பாங்க, 5 பேருக்கு எடுக்க முடியாமல் போயிருக்கும். 10 பேரை பொறுத்த வரைக்கும் கோபிநாத் நல்லவன், உட்கார சொல்லி போட்டோ எடுத்தான். 5 பேர் தம்பி கூப்பிட்டுட்டாங்க, அப்புறம் வரேன் திமிரு பிடிச்சேன் போட்டோ எடுக்காமல் போயிட்டான். 2 ஒப்பீனியன், ரைட்டா? ஒன்றும் குறை சொல்ல முடியாது. எப்படி மனுஷன் தெரியுமா, உட்காருங்கன்னு உட்கார வச்சு போட்டோ எடுத்தாரியா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். என்ன மனுஷன் அவன், ஒரு போட்டாங்கிறேன் பேசணும் அப்படின்ட்டு போகிறான், ஏன் ஒரு போட்டோ எடுத்துகிட்டு போனால் மோசம் போச்சா அப்படின்னு சொல்லலாம். இப்போ முடிச்சுட்டு போகிறப்ப கூட பொசுக்கிட்டு போய் நான் வந்து ஜீப்பில் ஏறுவேன், யாரும் கோச்சிக்கப்படாது சரியா? அப்போ when there are two kind of opinion depends on that. ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் குறித்து உங்களுக்கு என்ன கருத்து இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நான் செய்கிற வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு எப்படிப்பட்ட அபிப்பிராயங்கள் இருக்கிறது என்பது தான் இங்கே முக்கியமே ஒழிய அடுத்தவர் உடனே சொன்னவொடனே நீங்கள் பின்வாங்குறீங்க ஒரு விஷயத்தில் அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் பாதையை தொடர்றதுக்கு எத்தனை தடைகள் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். ஒன்று உங்கள் மனத்தடை, அடுத்தவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவதால் ஏற்படக்கூடிய மனத்தடை, அடுத்தவர்கள் சீக்கிரம் வெற்றி பெறுகிறார்கள் என்று கவலையிலேயே வரக்கூடிய மனத்தடை, அடுத்தவருடைய அபிப்பிராயங்களை உண்மை என்று நம்பக்கூடிய மனத்தடை, இதை விட இன்னொரு மனத்தடை இருக்குது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் உனக்கு வராது அப்படிமா கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கெலாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன். அது எதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. முன்னாலாம் அடிக்கிறப்ப ஏன் அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிப்பாங்க, அது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு மனசு உறுத்தலாகவே இருக்கேங்கிற மாதிரி. அதுக்கெலாம் நீ சரிப்பட்டு வரமாட்டாம்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து உங்களை கவனிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு.
நான் என் வாழ்க்கையில் எப்படி இருந்தேனோ இதற்கு மேலாவது என் சொற்களிலே சில கவனத்தை கொண்டு வருவேன் என்று நினைத்து கொண்டு இந்த அரங்கத்தை விட்டு வெளியேற போகின்றவர்கள் அநேகம் என்பதனை மட்டும் ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். தம்பி ஒரு வார்த்தையை பேசுகின்ற பொழுது என் மனதிலே சில சிந்தனைகள் நிழலாடியது. சொற்களை குறித்து மிக வேகமாக அவர் பல சிந்தனைகளை முன்வைத்தார். நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு என்ற ஒற்றை சொல்தான் கம்பராமாயணத்தையே உருவாக்கியது. சிலம்புல கொள் என்று கண்ணகி சொன்ன அந்த ஒற்றை சொல்தான் சிலப்பதிகாரத்தை நிகழ்த்தியது. இவர்களின் உதிரம் பூசாமல் இந்த கூந்தலை முடியேன் என்று சொன்ன பாஞ்சாலியின் சபதம்தான் மகாபாரதத்தை நிகழ்த்தியது. சொற்கள் மிக முக்கியமானவை. அது வாழவும் வைக்கும், சாகவும் வைக்கும். யார் வாயிலிருந்து புறப்பட்டு யாரிடம் போய் சேர்கிறது என்பதில்தான் அதன் வீரியம் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், அருணிமா சின்ஹா பற்றி தம்பி வரலாற்றை பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்ல விட்ட சில விஷயங்கள் உண்டு. ராத்திரி 1:30 மணிக்கு அந்த அம்மா தூக்கி வெளியே வீசப்படுறா. கால் ஒன்று இல்லை, உடஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் 4:30 மணி காலையில் இன்னொரு ட்ரெயின் அடிக்குது. முதுகு தண்டம் போயிடுச்சு. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் அவள் அங்கேயே கிடக்கிறா. பரேலியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளுக்கு முதல் உதவி வருவதற்கு 13 மணி நேரம் ஆயிருக்கு. நாய்களை கல்லெடுத்து அடிச்சு அடிச்சு நாய்களிடம் இருந்து தன்னை காப்பாற்றியபடி உட்கார்ந்து இருந்திருக்கா. அவ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுக்கு பிறகு அங்க ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொல்றார், உடனே ஆபரேஷன் பண்ணணும். ஒரு காலை ஆபரேஷன் பண்ணா ஒரு காலை காப்பாத்திரலாம், ஆனா அனிஸ்தீசியா இல்லைங்கிறாங்க. அதான் பாயிண்ட். பெண் இல்லையானா? அவள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டதற்கு பிறகுதான் வெளியில் வீசப்படுகிறாள். வாலிபால் பிளேயர் கை கால் போயிடுச்சு, முதுகு தண்டு உடஞ்சிருச்சு, ஒரு காலை எடுத்துருவேங்கிறாங்க, அனிஸ்தீசியா இல்லைங்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலையில் 1:30 மணிலேருந்து அடிபட்டு வலியால் கிடக்கிறேன், 2 காலம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பில்லை, ஒரு காலை வெட்டி எடுங்க, அனிஸ்தீசியா இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அதை விடவா வலிச்சிட போகுது. அவள் சொன்ன வார்த்தைங்க. ஒரு கால் அறுபட்டு கிடக்கிறாள். காலையில் 10 மணிக்கு வருது அனிஸ்தீசியா. 3 நாள் மயக்கத்தில் இருக்கிறாள். 3 நாள் மயக்கத்தில் கிடந்த அருணிமா சின்ஹாக்கு கிடைத்த ஒற்றை சொல் எது தெரியுமா? அவ மலை ஏறத்துக்கு இருக்கிற ஒற்றை சொல் அவங்க மாமா சொன்ன சொல் என்ன? ஜாலியா இரு, பரவாயில்ல, என்ன போச்சு, இப்போ ஒரு கால் தானே, மலை ஏறணும்னு சொன்ன, மலை ஏறலாமா? அழுறா அவ அந்த வார்த்தையை கேட்டு. என்ன மாமா கிண்டல் பண்றியா? எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால அந்த பேட்டியை முழுக்க கேட்டேன். அவ பேசுறா, ஏமாமா கிண்டல் பண்றியா? அப்போ அவர் சொல்றாரே, எவரெஸ்டே ஏறலாம், எவரெஸ்ட் ஏறதுக்கு 2 கால் தேவை கிடையாது, 1 போதும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு போன அந்த ஒற்றை சொல் தான் 13 மாதங்களினுடைய கடுமையான பயிற்சிக்கு பிறகு அவ 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி மலையேறினார். சொல் என்ன செய்யும்? இப்ப நாம இவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கிறோமே, எதை தேடி வந்திருக்கிறோம்? சொல் தேடித்தான் வந்திருக்கிறோம். நான் எப்பொழுதும் என் வாக்குமூலத்தில், என் பேச்சினுடைய வாக்குமூலத்தில் நான் சொல்லுவதை சொல்லிவிட்டு நான் என் பேச்சை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் நான் என்னுடைய சிந்தனைகளை வைக்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கை மாற்றும் என்று நமக்கு தெரியாது தோழமைகளே. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழ்கிறது. நான் ஒரு அதிசய குண்டை வீசவா? உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் இதோ இங்கேதான் எங்கேயோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
கவனம் இல்லாத காரணத்தினால் கடந்து போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் விழிப்புணர்வு பெற்று கவனம் பெற்று நிற்கின்ற பொழுது அந்த சொல் ஒரு சுத்திட்டு வரோம் பாருங்க, 30-40 வருஷம் ஆயிடும். பல பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த சொல் மட்டும் எனக்கு 15 வயதில் புரிந்திருந்தால், இந்த வார்த்தை மட்டும் எனக்கு 20 வயசுல தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை இவ்வளவு சிக்கலாக இருக்காது என்று நான் பிரார்த்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காலத்தை விரயம் செய்யாமல் நம் வாழ்க்கையை உயர்த்துகின்ற அந்த ஒற்றை சொல் விரைவாக நம்மை வந்து சேரட்டும். திரளாக கூடியிருக்கிறோம் நாம். இதோ இந்த காலம் எக்ஸாமினேஷன் காலம். 10 + 2 + 1 9 8. இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், கள்ளக்குறிச்சியில் முந்தானேத்து, படித்தாதான் உருப்பட முடியுமா? படிங்கிறீங்க, படிக்கலைன்னா வேலை செஞ்சா வாழ முடியாதா? இப்படி ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். நான் அவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஏன் படிக்க வேண்டும்? நான் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு என் பேச்சை தொடங்குறேன். 10 ஸ்டேட்மெண்ட். ரொம்ப சுலபம் எது தெரியுமா? பேசுறதுங்க. ரொம்ப சிரமம் எது தெரியுமா? கேட்கறது. ஏன்னா பேசும்போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கேட்கும்போது இருக்காது. எழுதும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், படிக்கும்போது இருக்காது. யார் ஒருவர் கேட்பதிலும் படிப்பதிலும் ஆர்வம் அதிகப்படுத்துகிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் ஆள்கிறார்கள். நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா மகேஷ்? பேசிட்டு போறவங்கலாம் பேச்சாளர் இல்லை. போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர். சிந்தனை அப்படி போடணும். நான் ஏன் படிக்கணும்? நான் ஏன் கேட்கணும்? நல்ல சொற்களை, நல்ல சிந்தனைகள் என்கின்ற எல்லையை கடந்து நான் ஏன் படிக்கணுங்கிறத நான் இப்போ ஒற்றை வார்த்தையில சொல்றேன். படிச்சாதான் எது படிக்கணும்ன்றது தெரியுது, எது படிக்கக்கூடாதுன்னு தெரியுது. நான் சாதாரணமாக ஒரு 10 வருஷமாக சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, நினைவுபடுத்திக்கிறதுக்காக சொல்கிறேன். எனக்கு பிடித்தமான ஒரு மந்திர மொழி. மந்திரம் எந்த மொழியில் இருக்குதோ உங்கள் மத ரீதியாக அந்த மந்திர மொழியை வச்சுக்கோங்க. அரபி வச்சுக்கோங்க, சமஸ்கிருதம் வச்சுக்கோங்க, சீனம் வச்சுக்கோங்க, ஹீப்ரு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கீழே கிடக்குது ஒரு துண்டு பேப்பர், கிடக்குது கீழே. அரபிலையோ சமஸ்கிருதத்திலையோ சீனத்திலையோ ஹீப்ருலையோ எழுதி கீழே கிடக்குது. மிதிச்சிட்டீங்க. நீங்கள் நம்புகின்ற வேதம் இருக்கின்ற மொழி எழுதி போட்டிருக்கு. மிதிச்சிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? எடுத்து கண்ணில் ஒத்திப்பீங்களா? அந்த மொழியில் கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கு. தெரியாதுல்ல, வாசிச்சா தானே தெரியும் இது கண்ணில் ஒத்திக்கிறது இல்லை, கீழ்ச்சி குப்பை தொட்டியில் போடுறதுன்னு. அதனால தான் சொல்கிறேன், படிங்க. எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது என்பதனை புரிந்து கொள்வதற்காக படிங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லவா? நாங்கெல்லாம் ரொம்ப நிறைய நாள் பேசி பேசி நாக்கு தழும்பேறியவர்கள். இந்த பேசி பேசி தழும்பேறிய இந்த அனுபவத்தில் சொல்கிறேன், உயர்ந்த ஸ்பீக்கர் சொல்றோம்ல, பெரிய சிந்தனையாளர்கள், பேச்சாளர்கள், அவர்கள் ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்கள் மட்டும் இல்லை, அலங்காரமாக பேசுகின்றவர்கள் மட்டும் சிறந்த பேச்சாளர்கள் இல்லை. அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மிக உன்னதமான சிந்தனையை விதைச்சிட்டு போறவங்களும் நல்ல ஸ்பீக்கர். ஆனா கேட்டுதான் நமக்கு பயிற்சி இல்லையே. ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசி கேட்டு கேட்டு இந்த சமூகம் இப்பொழுது பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கு ஒரு ஆசிரியையாக, ஒரு தாயாக நான் எச்சரிக்கை விடுகிறேன். சிந்தனைகளை தேடி தேடி பிடித்துக் கொள்ளுங்கள். மூளை செலவை செய்து கொள்வதற்கு தயாராக இருக்காதீர்கள். உங்களுடைய மூளை எப்படி செயல்பட வேண்டும் என்று நான் முடிவு செய்யக்கூடாது, நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்பதற்காக படிங்க.
எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்குங்க. புத்தன் சொல்கிறான், புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க விடாதபடிக்கு, புத்தன் காட்டிய வழியில் உங்களை, அவன் புத்தனை என்கிறான், நம்மளையும் அவன் புத்தன் தான் சொல்லுவான். புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க ஒட்டாதபடிக்கு உன்னை புத்தனே தடுத்தால் அந்த புத்தனை நீ கொலை செய்யலாம். இதுதான் புத்தன். அறிவு வர வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் இல்ல, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொரோனா பாஸ் தானே நீ இல்ல? கொரோனால பாஸ் பண்ண தானேப்பா? 10ஆவதா 11ஆவதா? இல்லப்பா, கொரோனா வரும்போது என்ன சப்ஜெக்ட் நீ இல்லப்பா அந்த பிள்ளை. அதான் சொல்றேன், உங்களுக்கு நான் அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்கள் அந்த டைமில் எழுதலை, அது சின்ன குழந்தை. எத்தனாவது தம்பி படிச்சுட்டு இருந்தா கொரோனா டைமில்? 10th. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏன் படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஃபைனல் எக்ஸாம் எழுதுனேன், 10th எழுதலை. ஏங்க மார்ச் மாதம் 20ஆம் தேதி சொல்கிறாங்கங்க, 20 நாள் அவ்வளோதான் ஊரடங்குன்னு. அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டாங்க. இந்த பிள்ளைங்களாம் எக்ஸாமே எழுதலை. இந்த தம்பி எந்த மார்க் வச்சு தெரியுமா +2 +1 படிச்சது? அது 10th ஸ்டாண்டர்டில் எழுதின ஹாஃப் ஏர்லி மார்க். நான் பிள்ளைகளை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் ஹாஃப் ஏர்லி எழுதுகின்ற பொழுது இது தாண்டா என் ஃபைனல் எக்ஸாம்னு எழுதுனீங்க? அப்படி எழுதினவன் ஜெயிச்சான், அதில் தோத்தவன் தோத்தான். படிச்சிரு, காலம் எப்பொழுது மாறும் என்று தெரியாது, வாழ்க்கையில் சூழல் எப்பொழுது எப்படி வரும் என்று தெரியாது. முகமது நபி வாழ்ந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் நினைவுபடுத்துகிறேன். போர் நடந்து முடிந்திருக்கிறது. போர் கைதிகள் நிறைய பேர் வந்து முகாமில் இருக்கிறார்கள். அதுல ஒருத்தனுக்கு அடிமையா இருக்கிறதுல விருப்பம் இல்லை. அவன் நேரா வந்து முகமது நபி கிட்ட கேட்கிறான், என்னை விடுதலை செய்யுங்க. முகமது நபி கேட்டார், நீ போர் கைதி, உன்னை விடுதலை செய்ய முடியாது. நான் கைதாவேன் என்று நான் நினைக்கவே இல்லை. சரி, என் மனைவி மக்களை நான் பார்க்க வேண்டும், என்னை விடுதலை செய்யுங்கள். சரி, பகரமா ஏதாவது கொடு, விடுதலைக்கு ஏதாவது கூட கொடுத்துட்டு போ. நீ போட்டிருக்கிறிய அங்கி, அதை கொடுத்துட்டு போறியா? இல்ல, அதை கொடுத்துட்டேன்னா நடுங்கி நான் செத்து போவேன், நான் எப்படி பயணம் செய்வேன்? முடியாது. முடியாது என்றவுடன், சரி உன் கையில சாப்பாடு ஏதாவது இருக்கிறியா? அதை கொடுக்குறியா? கொஞ்சம் தான் உழைத்து வைத்திருக்கிறேன், இதை கொடுத்துட்டேன்னா நான் எப்படி பயணம் செய்வேன்? என் மக்களை பார்க்க வேண்டும் என்றால் இதை தர முடியாது. அப்படி என்றால் நீ பிச்சையில் விடுதலை பெற முடியாது. யாரோ பேசுறாங்க, அவங்களை கொஞ்சம் சைலண்டா இருக்க சொல்லு. நீங்க போன் இல்லாமையே பேசலாம் சார், அவங்களுக்கு கேட்கும். எனக்கே கேட்டுச்சு. பகரமாக ஏதேனும் கொடுத்து விட்டு போ என்றால், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என்னுடன் முகமது நபி ஒரே ஒரு கேள்வி கேட்டார், படித்திருக்கிறாயா? ஆம், சீன தேசத்திற்கு போய் படித்திருக்கிறேன். சரி, என் மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து விட்டு அதன் கூலியாக விடுதலை பெற்றுக் கொண்டு போ. கற்ற கல்வி விடுதலை தரும். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். ஆணாகவும் பெண்ணாகவும் பிறப்படுத்தியிருக்கக்கூடிய அனைவருக்கும் கல்வி என்பதனை கடமையாக்குகிறேன் என்று சொன்னார் முகமது நபி. கல்வி கற்றது ஒழுகு, கல்வியை கற்றுக்கொள். வாழ்க்கையில் அது எப்பொழுது தேவைப்படும் என்று தெரியாது. அதனால் என் உயிரானவர்களே, படித்துக் கொள்ளுங்கள். இந்த ரெக்கார்ட் பண்றதை நிறுத்திக்கோங்க. யூடியூப் அதெல்லாம் சரி, யூடியூப்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்றேன், அரை மணி நேரம் பொறுத்துக்கோங்க, யூடியூப்ல வந்துடும். நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் என்ன இதில் தானே பார்த்துருக்குறீங்க, இன்னைக்கும் இதில் தான் பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, கேட்டு தான் போங்களே. எவ்வளவோ பேசுகிறேன், எத்தனையோ டிவியில் வருது. இது உங்களுக்காக தானே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் கூட்டத்திற்கு பேசும் பேச்சாளர் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர். உங்கள் ஒவ்வொருவருக்குமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். ஐ வாண்ட் டு கனெக்ட் மை செல்ஃப் வித் யூ. நான் உங்களோடு, என்னுடைய அறிவுபூர்வமாக உங்களோடு நான் தொடர்பில் இருக்கிறேன். அதனால் சொல்லுகின்ற வார்த்தைகளை கவனம்.
ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா படித்துக் கொண்டிருந்தேன். எதை வேண்டுமானாலும் படியுங்க, அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை, பொருளை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பாரத நாட்டின் பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்வும் தெளிவும் என்கின்ற தலைப்பில் 2.5 கோடி மக்களுக்கு பேசியிருக்கிறார். எனக்கு ஏன் தெரியுமா அந்த பேச்சு முக்கியமானதா படுது? சாதாரணமான பிரிப்பரேஷன் இல்லை அது. இந்த இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி பேசுகிறார் என்றால் அதற்கு பின்னால் அவருடைய மூளையையும் சேர்த்து அவருக்காக வேலை செய்யக்கூடிய எத்தனையோ உயர் அதிகாரிகள், IAS ஆபீசர்ஸ், எத்தனையோ மந்திரிமார்கள், எல்லோருடைய அந்த கருத்தும் அதற்குள்ளே இருக்கு. இந்திய நாட்டிற்கான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் மக்களிடத்தில் பார்த்து தேர்வை பற்றி பேசுகிறார். 3 விஷயத்தை சொல்றேன். அவர் 18 விஷயம் பேசியிருக்கார். நீங்க போய் தேடிக்கோங்க, அது பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. பெற்றோரை பார்த்து நம்முடைய பாரத பிரதமர் சொல்லுகிறார், உங்கள் குழந்தைகளின் மதிப்பெண் அட்டைகள் உங்கள் முகவரி அட்டைகள் இல்லை. உங்கள் பிள்ளைகளினுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லைன்னு பாரத பிரதமர் சொல்றாருங்க. நான் ஒரு ஆசிரியராக அதை வரவேற்கிறேன். என் பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தெரியுமா? நான் சொல்றேன் அந்த மாதிரி ஆட்களை பார்த்து. மொத்தம் பிள்ளைங்க 3 வகை. ஒன்று நல்லா படிக்கும், புத்திசாலி, அடியே வாங்காது, 98 வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம், நிறைய சம்பாதிக்கும். 2வது வகை என்ன மாதிரி, மகேஷ் மாதிரி, படிக்கும் பாஸ் பண்ணிடும், ஃபெயில் ஆகாது. சரியாடா தம்பி? நல்லா ஆடும், பாடும், பேசும், கப்பல்லாம் வாங்கிட்டு போவோம், திறமசாலி. இது 2ம் நம்ம வீட்டில் இருக்காது. 3வது ஒன்று இருக்குது, புளிமூட்டைன்னு பேர் அதுக்கு. அதான் நம்ம வீட்டில் இருக்கோம். எப்போ பார்த்தாலும் அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பீங்க, படி படி படி. நான் ஒன்று சொல்லட்டுமா? நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிற இந்த 2 பேரும் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. சும்மா தான் இருப்பான் அவன், உங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பான், ஆனால் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் தான் இந்த 2 பேரையும் நிர்வகிக்க போகிற நிர்வாகி. அவன் படிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அவன் படிக்கிறானா? அவனிடத்தில் சொல்லுங்கள், படித்துக்கொள். ஒன்றும் இல்லை, இன்றைய இளைஞர்களுக்கு சொல்ற, பஸ் பிடிக்கிற மாதிரிங்க படிக்கிறது. கரெக்டாக பிடிச்சிடணும் பஸ்ஸை. விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போயெல்லாம் பிடிக்க முடியாது, நிற்கும் போது பிடிச்சிடணும். காலம் இருக்கின்ற பொழுது கற்றுக்கொள்ளுங்கள், வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை அறுவடை செய்து கொள்ளுங்கள். புத்தகத்தை பற்றி ஒரு 10 ஸ்டேட்மெண்ட். எனக்கு எப்பவுமே யாராவது ஒரு கருத்தை பேசினால், இவர் பேசினா இதை பேசினா எப்படி இருக்கும், இது இவர் பேசினா எப்படி இருக்கும், இது அவர் பேசினா எப்படி இருக்கும். தமிழக முதல்வர் சொல்றாரு பாருங்க, கல்லூரிகளில் எல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருங்க தமிழ்நாடு முதல்வர். நீங்க அரசியல் பேசலனா நம்முடைய நாட்டிற்கான உரிமையை பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒரு குடிமகளாக என் கடமையை பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கல்லூரிகளில் கொண்டு வந்து நிறுத்துறாருங்க. ஒவ்வொரு குழந்தையும் வா நான் முதல்வன் என்று சொல், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். மாபெரும் தமிழ் கனவுன்னு நடத்துறார். இதோ புத்தக திருவிழாக்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி திரளாக மக்களை கூப்பிட்டு படிக்க வையுங்கள் என்று சொல்கிறார். பாரத பிரதம மந்திரி முதல் தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரி வரைக்கும் மக்களே படித்துக் கொள்ளுங்கள். இதுக்கப்புறமா ஏன் படிக்கணும்னு நம்ம கேட்கப்படாது. ஆனாலும் நான் சொல்லுவேன் ஏன் படிக்க வேண்டும் என்று. இவர்களையும் அடையாளம் கண்டுகொள்வதற்காக படித்துக் கொள்ளுங்கள். நான் என்பது, என் சுயம் என்பது, என் சுய சிந்தனை என்பது மிக மிக முக்கியமானது. அது அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய வாசல் என்பதனை புரிந்து கொள்வதற்காக நாம் படித்துக் கொள்ள வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.